Always I told you, whatever happens here, you need to spend attention. Okay? Okay. There was a beautiful forest, and it was a rainy day. The rain was over, and the sun appeared. The sun was shining through the forest. A beautiful peacock came into the sunlight, and it spread its wings and started dancing. And as the sunlight was falling on the feathers, it was shining. And that time, another crane came into that side. The crane also came into the sunlight, and the peacock looked at the crane and said, "What a poor feather you have. Look at me. See, the creation has done injustice to you. I am so beautiful. Look at me." It was dancing. As the peacock was dancing, suddenly a fox appeared on the scene. So the crane said, "No, the creation has done no injustice. Look at me." It just flew away. Hallelujah. And the peacock could not fly. It was trying to run, and the fox caught hold of it. And it became the prey for the fox. So again, the same theme, what I said last week. What was the theme? Not to be What? Not to be proud. Yes. The prize will be amazed. Hallelujah. So that is the story. So don't try to fly like a peacock. Telling I have all the beauty, situation suddenly changes. And the crane has the beautiful wings to fly. It flew very high. And the fox could not do anything, but the peacock could not escape. It became a prey. Okay. Now you can go for your Sunday class. And the third week, is there anyone else who wanted to give a message? 10 minutes message. Hallelujah. தொடர்ந்து நானே எடுத்துக் கொண்டிருக்கிறேன். அட்லீஸ்ட் வாரமாவது ஒரு சகோதரன் வந்து மெசேஜ் எடுக்க வேண்டும். என்று சொன்னால் இந்த இடம் நாங்கள் ஆயத்தம் ஆகிற இடம். அதுபடியாக கத்தர்ற காரியத்துக்கு ஒரு நாள் நீங்கள் ஸ்லோ டவுன் ஆகக்கூடாது. ஹalleluya. ஹalleluya. அந்த நேரத்திலும் ஹalleluya. ஆவியானவரே உமக்கு நன்றி. இந்த கால வேளையிலும் ஆண்டவரே இந்த இடத்தில் இருப்பது நிர்மூலமாக இருப்பது உமது கிருபையானவரே. நீர் திக்கற்ற விதவையை நேசிக்கிற தேவனாக இருக்கிறீர். இந்த கால வேளையிலும் ஆண்டவரே உமது வசனம் சொல்றபடி ஆண்டவரே அந்த திக்கற்றவர்கள் விதவைகளை குறித்து எனக்கு தந்த நேரத்துக்குள் பேசத்தக்கதாகவும் ஆண்டவரே நாம் ஆவேசத்தில் ஒன்றும் கதைக்காதபடி ஆவியானவர் தாமே இந்த இடத்தை இந்த ஆளுக செய்ய வேண்டும். உமது வசனம் உண்மை உள்ளது, ஜீவன் உள்ளது. இயேசுவின் நாமம் நல்ல பிதாவே, ஆமென். ஹalleluya. இந்த நேரத்தில் நான் எடுத்துக்கொண்ட காரியம் திக்கற்ற விதவைகள், திக்கற்ற பிள்ளைகளையும் விதவைகளையும் கர்த்தர் நேசிக்கிற தேவனாக இருக்கிறார். பைபிள்ல என்ன சொல்லுகிறது? நாங்கள் எங்களுடைய நோக்கம் எல்லாம் எங்களை குறித்ததாக இருக்கிறது. எங்களை குறித்து எவ்வளவு பேர் விதவைகளாக இருக்கிறார்கள், திக்கற்ற பிள்ளைகளாக இருக்கிறார்கள், அநாத பிள்ளைகளாக இருக்கிறார்கள். நேற்றைய நாளில் பாச சொன்னார், நாங்கள் ஒரு சிறு காரியம் செய்கிறோம் ஹெய்டியிலே. அங்கே லைன்ல நின்ற ஒரு பிள்ளைக்கு சாப்பாடு கிடைக்கவில்லை. அந்த பிள்ளை கோபம் கொண்டு அந்த லைன்ல டிக்கெட் கிடைத்த அந்த பிள்ளையோட பாக்ஸை பறித்து பெரிய ஒரு பிரச்சனை ஆகிவிட்டது. ஏனென்றால் எல்லாருக்கும் தேவை, ஆனால் நாங்கள் எல்லாரையும் சந்திக்க முடியாது. ஆனால் நாங்கள் சின்ன சபையாக இருந்தால் கூட நாங்கள் பெரிய காரியம் செய்யலாம். ஆனால் எங்களுக்கு விசுவாசம் தேவை. நாங்கள் நேற்றைய நாளிலேயும் எங்களோட வீட்டில் உபவாச கூட்டம் நடந்தது. நாங்கள் அங்கேயும் ஒரு காணிக்கை எடுத்தோம். காணிக்கை இங்கே இருக்கிறது குளம். நாங்கள் அப்ப 2வது ஊழியம் நாங்கள் தொடங்க வேண்டும். இப்ப நாங்கள் மதனுடைய வீட்டில் முதலாவது காணிக்கை எடுத்து ஒரு ஊழியம் நாங்கள் தொடங்கியிருக்கிறோம். 2வது காரியத்தை நாங்கள் தொடங்க வேண்டும். என்னவென்று சபையார் அதை முடிவு செய்ய வேண்டும். இந்த நேரத்தில் கர்த்தர் என்ன சொல்லுகிறார்? இந்த நேரத்தில் 6வது சங்கீதம் 68 4 இருந்து 6 மட்டும் எடுத்துக்கொள்ளுங்க. நான் வாசிக்கிறேன்.
சங்கீதம் 68. தேவனை பாடி அவருடைய நாமத்தை கீர்த்தனம் பண்ணுங்கள். வனாந்திரங்களிலும் ஏறுகிறவருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள். அவருடைய நாமம் யெகோவா, அவருக்கு முன்பாக களி கூறுங்கள். தம்முடைய பரிசுத்த வாசத்திருக்கிற தேவன் திக்கற்ற பிள்ளைகளுக்கு தகப்பனும் விதவைகளுக்கு நியாயம் விசாரிக்கிறவருமாயிருக்கிறார். தேவன் தனிமையாக இருக்கிறவருக்கு வீடு வாசல் ஏற்படுத்தி கட்டுண்டவர்களை விடுதலை ஆக்குறார். துறைகளோ வறண்ட பூமியிலே தங்குவார்கள். எங்களுக்கு துறைகளை பற்றி அந்த பாட்டங்களுக்கு தேவையில்லை. இதுல தேவன் தனிமையா இருக்கிற வீடு வாசல் கொடுக்கிற தேவனா இருக்கார். திக்கற்ற பிள்ளைகளுக்கு அவர் விதவைகளுக்கு நியாயம் விசாரிக்கிற தேவனா இருக்கிறார். அவர் தேவனே எப்படி அவர் ஒரு இரக்கமுள்ள தேவனா இருக்கும் போது நாங்கள் இறக்காமல் இருக்கலாமோ? நீங்கள் ரிப்போர்ட் எனது நியூஸ்ல நீங்க பாத்தீங்கன்னு சொன்னால் உலகம் பூராக, இப்ப நான் உலகம் பூரா போயிடாது, ஸ்ரீலங்காவில் ரெட் கிராஸ் சொல்லுகிறது யூஎன் ரிப்போர்ட்டின் படி இந்த 2009 நடந்த லாஸ்ட் இதுல மோர் தென் 5,000 சில்ட்ரன் அவங்க திக்கற்றவர்களாக இருக்கிறார்கள். மோர் தென் 5,000 பிக் நம்பர் ஸ்ரீலங்கா பொறுத்தவரை. அதில் ஒரு குறிப்பிட்ட ஏரியாக்கள் ஏனென்றால் அந்த 2009 பிள்ளைகள் கணக்க தாய் தகப்பன் எல்லாம் இறந்து விட்டார்கள். பல இதில் சிதறடிக்கப்பட்டிருக்கிறார்கள். பல மாதிரி கொடுமைக்குள்ளாக போய் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் லைஃப் போய் கொண்டிருக்கிறது. ஆனாலும் அவர்கள் கஷ்டத்துக்குள்ளாக போய் கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு நாங்கள் இயேசுவிடம் போய் நாங்கள் அவர்களுக்கு அறிவிக்க வேண்டும். அது எங்களுடைய முக்கியமான காரியமாக இருக்கிறது. சிரியா தேசத்திலே எத்தனையோ 1000 சில்ட்ரன் சிதறடிக்கப்பட்டிருக்கிறார்கள். அங்கேயும் அனாதை. ஆனால் எங்களுக்கு அந்த நாட்டிலே அங்க ஊழியம் நடந்து கொண்டிருக்கிறது. பக்கத்து நாட்டிலே அகதியா போன இடத்திலே இந்த பிள்ளைகளை கொண்டு போயிட்டு பெரிய பெரிய ஃபார்ம்ல போட்டு வேலை வாங்கி மோர்னிங் அதுகளை ஒரு 6:30க்கு பிக்கப் பண்ணுகிறார்கள். நீங்க நியூஸ்ல எல்லாம் பார்த்தா உங்களுக்கு தெரியும். ஈவினிங் கொண்டு இறக்கிறார்கள். the children work like an animal. ஆனா அவங்களுக்கு ஒரு கொஞ்சம் சலவையை தான் அவன் கொடுத்து கொண்டு வர. ஏனென்றால் தாய் தகப்பன் இல்லை. இதவே எனது தாப்பன் வந்திருக்கலாம். ஆனா தாய்க்கு 3-4 பிள்ளைகள், சாப்பாடு இல்லை. சின்ன பிள்ளைகள் நீங்க சொன்னா நம்ப மாட்டீங்க. ஆவின போல எங்களுடைய எனது சின்ன சின்ன எங்களோட பிள்ளைகளை போல பிள்ளைகளை லொரியில் அனுப்பி அங்கிருந்து பிள்ளைகள் வாங்கி வருது. அதை அவங்க கொடுக்குற கொஞ்சம் சம்பளத்தை செட்டியா கொடுமைப்படுத்தி விட்டு அந்த பிள்ளைகளை கொண்டு இது பண்றாரு. எவ்வளவு காரியங்கள் நடந்து உலகம். ஆனாலும் தேவன் அவர்களை நேசிக்கிறார், அவர்களை போஷிக்கிற தேவனாக இருக்கிறார். ஆனால் நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? அதில் கட்டாயம் நாங்களும் ஒரு கட்டாயம் ஒரு பங்கை நாங்கள் ஏற்படுத்த வேண்டும். அந்த இது எங்களுக்கு கட்டாயம் இருக்குது. பைபிளில் இன்னொரு வசனம் சொல்லுறது 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் 1-7 மட்டும். 6வது வாசிங்க. இதை நாங்கள் பாசனைக்கிறவை எங்களை சொன்னதான் இந்த ஆரம்பித்த 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் 1-7 மட்டும். தீர்க்கதரிசிகளுடைய புத்திரர்கள் ஒருவரும் மனைவியாக இருக்கிற ஒரு ஸ்திரீ எலிசாவை பார்த்து, உமது அடியானாகிய என் புருஷன் இறந்து போனான், உமது அடியான் கர்த்தருக்கு பயந்து நடந்தார் என்பதை அறிவி. கடன் கொடுத்தவன் இப்போது என் 2 குமாரரையும் தனக்கு அடிமைகளாக கொள்ள வந்து வந்தான் என்றார். எலிசா அவனை நோக்கி, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்றது. வீட்டு முழுவதற்கு எண்ணெய் இருக்கிறது சொல் என்றார். அதற்கு அவள், ஒரு குடம் எண்ணெய் அல்லாமல் உமது அடியானுடைய வீட்டில் வேறொன்றும் இல்லை என்றார். அப்பொழுது அவன், நீ போல் உன்னுடைய அயல் வீட்டுக்காரன் எல்லாரிடத்திலும் அநேகம் வெறும் பாத்திரங்களை போட்டு வாங்கி உள்ளே போய் பிள்ளைகளுடன் உள்ளே நின்று கதவை ஊட்டி அந்த பாத்திரங்கள் எல்லாவற்றிலும் வார்த்தை ஒரு பாத்திரம் என்றார். அவள் அவளிடத்திலிருந்து போய் தன் பிள்ளைகளுடன் கதவை கூட்டிக் கொண்டு இவர்கள் பாத்திரங்களை அவனிடத்தில் கொடுக்க அவர்களில் வார்த்தா
அந்த பாத்திரங்கள் நிறைந்த பின் அவள் தன் மகன் ஒருவரை நோக்கி இன்னும் ஒரு பாத்திரம் கொண்டு வா என்றார். அதற்கு அவர் வேறு பாத்திரம் இல்லை என்றார். அப்பொழுது எண்ணெய் நின்று போயிட்டு அவள் போய் தேவனுடைய மனுஷனுக்கு அதை அறிவித்தாள். அப்போது அவள் நீ போய் அந்த எண்ணெயை விட்டு உன் கடனை முந்தினவையை கொண்டு நீயும் உன் பிள்ளைகளையும் ஜீவனம் பண்ணு என்றார். அப்ப கர்த்தருடைய எவ்வளவு பேர் இருக்கிறார், ஆனா அவர்களுக்கு கர்த்தர் அன்பு நாங்கள் அறிவிக்க வேண்டும். எவ்வளவு பேர் எவ்வளவு பிரச்சனைகள் இருக்கிறார்கள் உலகம் பூரா. ஆனால் எங்களுக்கு கொடுக்கப்பட்ட காரியத்திலே நாங்கள் அதை கண்டுபிடித்து அவர்களுக்கு அந்த இயேசுவின் அன்பை சொல்லி, இயேசு உங்களோடு இருக்கிறார், உங்களுக்கு எல்லாவற்றையும் செய்யத்தக்க தேவனாக இருக்கிறார், அவர் ஜீவனுள்ள தேவன், அந்த அன்பை நாங்கள் அவர்களுக்கு அறிவிக்கும் போது அவர்களுடைய வறுமை எல்லாம் நிறைவாகி சந்தோஷமாகி அவர்கள் இயேசுடைய பிள்ளைகளாக மாற்ற அவர்களுக்கு நாங்கள் சான்ஸை ஏற்படுத்தலாம். அது எங்களுடைய ஊழியமாக இருக்கிறது. நாங்கள் ஒரு இடத்திலே இருக்கக்கூடாது, நாங்கள் ஊழியம் செய்ய வேண்டும். ஏனென்றால் எங்களை அழைத்தவர் உண்மை உள்ளவர், ஆனபடியாக நாங்கள் கட்டாயம் ஊழியம் செய்ய வேண்டும். இன்னொரு வசனத்தை பார்ப்போம். ஆதி ஆகமத்திலே 21ஆம் அதிகாரம் 14 நாங்கள் வாசிப்போம். 14 24 நான் வாசிக்கிறேன், எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்கள். ஆபிரகாம் அதிகாலையிலே எழுந்து அப்பத்தையும் ஒரு சுருட்டி தண்ணீரையும் எடுத்து ஆகாயுடைய தோளின் மேல் வைத்து பிள்ளைகளையும் ஒப்பு கொடுத்து அவளை அனுப்பிவிட்டார். அவள் புறப்பட்டு போய் பேசபாவின் வனாந்திரத்திலே அலைந்து திரிந்தார். துரத்தில் இருந்த தண்ணீர் செலவழிந்த பின்பு அவன் பிள்ளையை ஒரு செடியின் கிளை விட்டு, பிள்ளையை சாகிறதை நான் பார்க்க மாட்டேன் என்று எதிராக அம்பு பாயும் தூரத்திலே போய் உட்கார்ந்து சத்தமிட்டு அழுதார். தேவன் பிள்ளைகளின் சத்தத்தை கேட்டார். தேவதூதர் வானத்திலிருந்து ஆகாரை கூப்பிட்டு, ஆகாயே, உனக்கு என்ன சம்பவித்தது? பயப்படாது. பிள்ளைகளுக்கு இடத்திலே தேவன் அவன் சத்தத்தை கேட்டார். நீ எழுந்து பிள்ளையை எடுத்து அவனை உன் கையினால் பிடித்துக் கொண்டு அவனை பெரிய ஜாதியாக்குவேன் என்றார். தேவன் அவனுடைய கண்களை திறந்தார். அப்பொழுது ஒரு தண்ணீர் துறவை கண்டு போய் துறத்திலே தண்ணீர் நிரம்பி பிள்ளைகளுக்கு குடிக்க கொடுத்தார். தேவன் பிள்ளைகளோடு இருந்தார். அவன் வளர்ந்து வனாந்தரத்திலே குடியிருந்து வில் வித்தையிலே வல்லவனானார். அவர் பாரான் வனாந்தரத்திலே குடியிருக்கையில் அவருடைய தாய் எகிப்து தேசமாய ஒரு பெண்ணை அவருக்கு விவாகம் பண்ணி நியமித்தார். அக்காலத்திலே அபிமெலேக்கும் அவன் சேனாதிபதியாகிய பிலோபிகோனுக்கும் ஆபிரகாமை நோக்கி, நீ செய்கிற காரியங்கள் எல்லாவற்றிலும் தேவன் உன்னோடே இருக்கிறார். ஆகையால் நீ எனக்காக என் குமாரனுக்காவது என் பேரனுக்காவது வஞ்சனை செய்யாமல் நான் உனக்கு செய்த தயவின்படியே நீ தங்கியிருக்கிற இந்த தேசத்திற்கும் தயவு செய்வேன் என்று இங்கே தேவன் பேரில் எனக்கு ஆணையிட்டு கொடு என்றார். இதுல இந்த வசனத்துல பார்க்கும்போது ரெண்டு காரியத்தை நாங்க பார்க்கிறோம். அவள் வனாந்திரத்துக்கு போகும்போது அவள் இருந்த தண்ணி முடிகிறது. அவள் அழுகிறாள், மகன் சாக போறான். ஆனா தேவன் இந்த காண்பது அவள் மேல் இருந்த அன்புக்காக தேவன் அவளுக்கு அந்த மகனை காப்பாற்றுறதுக்கு தண்ணியை உண்டு பண்ணுகிறார். ஆனால் இதுல ஆபிரகாம் ஒரு காரியம் செய்கிறான். எங்களுக்கு ஆபிரகாம் மைண்ட் எங்களுக்கு தேவை. அவன் அவள் வனாந்தரத்துக்கு போகிறான். ஆனா அவளுக்கு தேவையானதை அவன் கொடுத்து அனுப்புகிறான். அந்த ஊழியம் எங்களுக்கு தேவை. அந்த திக்கெட்ட அந்த தேவையான பிரச்சனையான இருக்கிற ஆக்களை நாங்கள் சந்திக்க வேண்டும். ஆபிரகாமை போல நாங்களும் ஆபிரகாம் விசுவாசத்தின் என்று சொல்லுகிறார்கள். ஆனால் அதே போல நாங்கள் ஊழியத்துல நாங்கள் சோர்ந்து போகக்கூடாது, செய்ய வேண்டும். ஏனென்றால் கர்த்தர் எங்களை அழைத்தது சும்மா ஒரு குறிப்பிட்ட இடத்துக்குள் நிற்பதற்காக உலகம் பூராக நாங்கள் சந்திக்க வேண்டும். உலகம் பூராக நாங்கள் எங்களால் ஏழுமான காரியங்களை செய்ய வேண்டும். ஆனால் எங்களுக்கு செய்யக்கூடியது சின்ன காரியம், சில இதாக இருந்தால் கூட அதை நாங்கள் மூடி வைத்திருக்க கூடாது. நாங்கள் முயற்சியாக செய்திருக்க வேண்டும். செய்தால் தான் கர்த்தர் பார்வையிலே நாங்கள் ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பமாகவும் ஆசீர்வதிக்கப்பட்ட சபையாகவும் நாங்கள் ஆண்டவர் போகும்போது அவர் கேட்பார், நீங்க என்ன செய்தீங்க? நாங்கள் ஏனென்றால் இந்த உலகம் எல்லாத்தையும் நாங்கள் விட்டுத்தான் போக போறோம்.
ஆனபடியா நான் ஒன்றுமே கொண்டு போக முடியாது. ஆனபடியா இந்த நேரத்திலும் கர்த்தர் உங்களோட பேசுவாராக. திக்கற்றோட விதவைகளை குறித்து நான் சுருக்கமாக உங்களுக்கு பேசினேன். ஹல்லேலூயா. இந்த நேரத்தில் உங்களோடு கர்த்தர் இருப்பதாக. ஆண்டவரே, கர்த்தாவே, இந்த நாளிலும் ஆண்டவரே, நீ திக்கற்ற விதவைகளை நேசிக்கிற தேவனாக இருக்கிறேன். ஆண்டவரே, உமது வசனம் உண்மை உள்ளது. நாங்கள் ஒன்றும் சோர்ந்து போகாதபடி ஆண்டவரே, கர்த்தாவே, எங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஆண்டவரே அளவிலும் பிறத்திலும் ஆண்டவரே வருமானத்திலும் ஆண்டவரே உமக்காக ஊழியம் செய்து உமது அன்பை நாங்கள் வெளிப்படுத்த வேண்டும். அதுக்கு வழிகளை நீர் ஏற்படுத்தும் ஆண்டவரே. பிள்ளைகளோடு பேசும். நீர் எல்லாத்தையும் செய்யறதுவராக இருக்கிறார்கள். இந்த கால வழியில் நீர் பேசும் நாங்கள் கேட்கிறோம். ஹல்லேலூயா. நீதாமே வழி நடத்தும். இப்போது பாச வழி நடத்துவார். ஹல்லேலூயா. Hallelujah. Praise the Lord. Thank you, Lord. Hallelujah. ஆதி சபைகளில் கூட திக்கற்ற பிள்ளைகளுக்கும் அநாதைகளுக்கும் உதவி செய்வதை குறித்து சபைகளுக்கு கட்டளையிடப்பட்டது. இது மிகவும் முக்கியமான ஒரு காரியம். நம்ம சபையா இருப்பதனாலே தொடர்ந்து அதிலே தேவனுக்கு மகிமை உண்டாக நம்முடைய கடமைகளை நாம் செய்ய அழகான ஒரு சத்தியத்தை வெளிப்படுத்தினார். இந்த நேரத்திலும் உங்களோடு 2 குமாரர்களின் உவமை, the parable of 2 sons, இது ஏற்கனவே நீங்க வாசித்திருக்கீங்க. ஆனால் today I got it for the message. இதுல ஒரு குமாரனுடைய பொசிஷன்ல நீங்க இருப்பீங்க, either one or the other. So you are going to make yourself, but I am sure that you are on the better side. இது மத்தேயு 21வது அதிகாரம், மத்தேயு 21வது அதிகாரம் 28 இருந்து 32 வரை. மத்தேயு 21 28 இருந்து 32 வரை. எல்லாரும் எடுத்துட்டீங்கன்னா ஆமென் சொல்லுங்க. Matthew chapter 21, 28 to 32. Amen. எல்லாரும் எடுத்துட்டீங்களா? சரி, எல்லாரும் எழுப்பி நம்ம வாசிக்கலாம். ஒரு மனுஷனுக்கு 2 குமாரர் இருந்தார்கள். மூத்தவனுக்கு அவன் வந்து மகனே, நீ போய் திராட்சைத்தோட்டத்திலே வேலை செய்கிறான். அதற்கு அவன் மாட்டேன் என்றான். ஆனாலும் பின்பு அவன் மனஸ்தாபப்பட்டு போனான். இளையவனுக்கு அவன் வந்து அப்படியே சொன்னான். அதற்கு அவன் போகிறேன் என்றால் சொல்லி போகவில்லை. இருவரும் தங்களுடைய சித்தப்படி செய்தவன் என்று கேட்டார். அதற்கு அவர்கள் உத்தரவிட்டார். அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி, ஆயக்காரரும் வேசிகளும் உங்களுக்கு முன்னே தேவனுடைய ஆராதனையை நடத்துகிறேன் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஏனென்றால் யோவான் நீதிமான்களுக்கு வரும்போதும் நீங்கள் அவரை விசுவாசிக்கவில்லை, ஆயக்காரரும் வேசிகளும் அவரை விசுவாசித்தார்கள். அதை நீங்கள் கண்டு அவரை விசுவாசியாதபடியால் பின்னவாறு மனஸ்தாபப்படவில்லை என்றார்கள். Hallelujah. ஆண்டவர் தாமே வசனத்தை ஆசீர்வதிப்பாராக. இந்த சூழ்நிலைக்கு முன்னாலே வேதபாரகரும் பரிசேயரும் வந்து ஆண்டவரிடம் பல கேள்விகளை கேட்கிறார்கள். அப்பொழுது இயேசு அவர்களுக்கு ஒரு கேள்வியை கேட்கிறார். யோவான் ஸ்நானகன் தேவனாலே அனுப்பப்பட்டவனா அல்லது மனுஷனாலே கொண்டு வந்தவனா? அவர்கள் யோசித்தார்கள், நாங்கள் தேவனாலே அனுப்பப்பட்டவன் என்று சொன்னால் இயேசு நீங்கள் ஏன் ஞானஸ்நானம் எடுக்கவில்லை, அவர் சொன்ன காரியங்களை நீ ஏன் பின்பற்றவில்லை என்று கேட்பார் என்று சொல்லி, மனுஷர் என்று சொன்னால் அங்கு சுற்றி இருக்கிற ஜனங்கள் அவனை தீர்க்கதரிசியாக பார்த்ததுனாலே அவர்கள் பயந்து எங்களுக்கு தெரியாது என்று சொன்னார்கள். அவர்களுக்கு ஒரு விஷயத்தை வெளிப்படுத்துவதற்கு
யாரிடம் பேசுகிறார்? பரிசேயர் சதுசேயர். பரிசேயர் சதுசேயர் யார்? தேவாலயங்களிலே பிரசங்கிக்கிறவர்கள். தேவன் அதான் சொல்லுகிறார், கடைசி நாட்களிலே விபச்சாரிகளும் குற்றம் செய்தவர்களும் பரலோக ராஜ்யத்தை சீக்கிரமாக சுதந்திரித்துக் கொள்வார்கள். இவர்களுக்கு அதை சுதந்திரிப்பதற்கு வழி இல்லை. அதுக்குதான் 2 குமாரனை குறித்து ஆண்டவர் பேசுகிறார். இல்ல தகப்பனார் வேலைக்கு ஆட்களை கூப்பிடல, கூலிக்காரங்களை கூப்பிடல. யாரை கூப்பிடுகிறார்? தன்னுடைய 2 குமாரன்மாரை, மகனை கூப்பிடுகிறார். அதே போல இப்ப நம்ம எல்லாம் பிள்ளைகள் உட்கார்ந்து இருக்கிறோம், சபையில உட்கார்ந்து இருக்கிறோம், நம்மை கூப்பிடுகிறார் என்று யோசித்து போடுங்க. இங்கு முதலாவது யாரை கூப்பிடுகிறார்? மூத்த குமாரனை கூப்பிடுகிறார். அதை கூப்பிடுவதற்கு நோக்கம் என்ன? அவர்கள் குமாரர்கள் வேலைக்கு பாத்திரம். அப்பாவுடைய சொத்தை பார்க்க வேண்டியது யாரு? பிள்ளைகள். பிள்ளைகள் பார்த்தா யாருக்கு ஆதாயம்? பிள்ளைகளுக்கு ஆதாயம். அதாவது வேலை செய்ய வேண்டும், வேலையில் வருகிற ஆதாயம் யாருக்கு போகும்? பிள்ளைகளுக்கு போகும். அதனால மூத்த குமாரனை கூப்பிடுகிறார். முதல் குமாரனுடைய பதில் என்ன? முடியாது, மிகவும் முரட்டாட்டமாக சொல்லுகிறார், நாம் போக முடியாது அப்படின்னு சொல்லுகிறார். ஆனால் 2வது மகனும் என்ன சொல்லுகிறார்? பொய்யான கீழ்ப்படிதல். போறேன்ப்பா, நீங்க சொல்லிட்டீங்கல்ல, நான் போறேன்ப்பா போறேன்பான்னு தான் சொல்றாரு வெளியே, பாதையில கால் முன்னால போகல. பொய்யான ஒரு கீழ்ப்படுதலை பார்த்தேன். இன்னைக்கு நம்ம எந்த ஸ்தானத்துல இருக்கிறோம்? சபையில ஏதாவது சொல்லியாங்கன்னா ஓகே, ஊழியத்து போவீங்களா? ஆமா. சத்தியத்தை சொல்லுவீங்களா? ஆமா. ஆனா வெளியே போய் செய்கிறோமா? செய்யறது இல்லை. ஆனா ஒரு குமாரன் இருக்கிறான், முடியாதுன்னு சொல்றான், என்னால முடியாது. ஆனா அவன் வெளியே போன உடனே அப்பா சொன்னாரேன்னு சொல்லி மனம் திரும்பிடுறான். அவன் அப்பாவுடைய சித்தத்தை செய்ய புறப்பட்டு போயிடுறான். இன்னைக்கு இந்த மெசேஜ் பேசும் பொழுது நீங்க எந்த ஸ்தானத்துல இருக்கீங்க? அப்பாவுக்கு பொய்யான ஆமாஸ்டார் போட்டுக்கிட்டு அவர் கனிகளை எதிர்பார்க்கும் பொழுது கனி இல்லாத நிலைமையில இருக்கீங்களா? அல்லது ஒருவேளை பிரச்சனைகளை சொல்லி கொண்டிருந்தாலும் வீட்டுக்கு போன பிறகு மனசுல அது குத்தி ஏதாவது செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி அதுக்காக முயற்சித்து கொண்டிருக்கீங்களா? குமாரனுடைய செயல்கள், முதல் குமாரன் மனம் திரும்பினான். மாட்டேன்னு சொன்னா, ஆனாலும் அவன் மனம் திரும்பி போனான். 2வது குமாரன் தன்னுடைய வாயின் வார்த்தைகளை வைத்து பிதாவை ஏமாற்றி கொண்டிருந்தான். அந்த ஏமாற்றம் எவ்வளவு நாள் போகும்? எவ்வளவு நாள் போகும்? ரொம்ப நாள் போகாது. அதனால we have to come to a conclusion. Okay, all right, I will do it. This will not go for a long time because பிதா எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார் அதனுடைய பலனை. இது யாக்கோபின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 22வது வசனத்துல, யாக்கோபின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 22வது வசனத்துல, அல்லாமலும் நீங்கள் உங்களை வஞ்சியாதபடிக்கு திருவசனத்தை கேட்கிறவர்களாய் மட்டுமல்ல அதன்படி செய்கிறவர்களாயும் இருங்கள். ஹல்லேலூயா. யாரை வஞ்சிக்காதபடி? ஆண்டவரை வஞ்சிக்காதபடியா சொல்லி இருக்குது. நீங்க உங்களை வஞ்சிக்காதபடி. அப்போ இந்த ஆபாசார் போட்டு செய்யறா, ஓ இதுதானா நம்ம செய்திடலாம், ஓ இவ்வளவுதான் கொடுக்கணுமா நாங்க செய்திடலாம், நாங்க இங்க போய் செய்யணுமா செய்திடலாம். இதெல்லாம் யாரை வஞ்சிக்கிறோம்? நம்ம எவ்வளவு வஞ்சிக்கிறோம். ஹல்லேலூயா. ஒருவேளை அப்போ இது பாடு என்னால முடியாது அப்படின்னு சொன்னாலும் அதை எப்படியாவது செய்யறதுக்கு முயற்சி எடுத்தோம்னா வசனத்தின்படி நடக்கிறவர்களா இருக்கு. அதனால நாமே வஞ்சிக்காதபடி. ஏன்னா ஒரு நாள் அது வெளியே வரப்போகுது. கர்த்தர்கிட்ட ஆமா சொன்னதெல்லாம் ஒரு நாள் என்ன போகுது? வெளியரங்கமா வரப்போகுது. அதனால இப்போ ஏதோ தாளம் போட்டுக்கிட்டு அப்பாட்ட எஸ்ன்னு சொல்லியாச்சு, ஓகேன்னு சொல்லியாச்சு, சண்டே தோறும் சர்ச்சுக்கு வந்துட்டு போயிட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்கன்னா ஒரு நாள்
குட்டு வெளியே வந்துடும், புட்டு வெளியே வந்துடும். அதனால இப்பொழுது அங்க என்ன கேட்டிருக்கு, இந்த வசனம் எப்படி தொடங்குகிறது? முதலாவது, உங்களுக்கு எப்படி தோன்றுகிறது. இப்போ உங்களை பார்த்து ஆண்டவர் கேட்கிறார், உங்களுக்கு எப்படி? பாத்தீங்களா அந்த வசனம் 28வது வசனம் எப்படி தொடங்குது? எப்படி தொடங்குது? ஆயினும் உங்களுக்கு எப்படி தோன்றுகிறது? ஹல்லேலூயா. எப்படி தோன்றுகிறது? நீங்க என்ன, நீங்களே சொல்றீங்களே மூத்தவன் தான் சரியானவன் சொல்லிட்டு. So you have to take that position. மனிதனுக்கு எப்போதும் ஜீவனும் மரணமும் முன்னால உண்டு. ஆண்டவர் 2 வழிகளை எப்போ வச்சிருக்கிறாரு? பைபிள் எப்பவுமே 2 வழிகளை சொல்லிக்கிட்டே இருக்குது. ஆனா எந்த வழியை நம்ம சூஸ் பண்ணுகிறோமோ அதனுடைய பலனை அனுபவிக்க போறோம். வாயினால சொல்றதுனால இல்ல, எந்த வழியை நம்ம கிரியையில செய்கிறோமோ அதனுடைய பலனை அனுபவிக்க போறோம். வாயினால சொல்றது இல்ல. ஹல்லேலூயா. அடுத்த வாரம் தானே போனோம், நான் வந்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வாரம் வந்த உடனே எனக்கு வேற பிரச்சனை வந்துருக்குது அப்படின்னு சொல்லுகிற அந்த அனுபவம் தான். மனிதனுக்கு எப்போதும் ஜீவனும் மரணமும் முன்னால உண்டு. அவனே ஒன்றை தெரிந்து கொள்ள வேண்டும், வாயினால் செய்வது மட்டுமல்ல கிரியையினால். இன்னைக்கு நம்ம அதைத்தான் பார்க்க போறோம். நம்பர் 1, இயேசு கிறிஸ்து சொன்னாரு, இடுக்கமான வழியையும் விசாலமான வழியை உங்கள் முன்னால வைத்திருக்கிறேன். எந்த வழியில போட்டிருந்தாரு? விசாலமான வழி இல்லையா, இடுக்கமான வழியில. நம்ம எந்த வழியில போய் கொண்டிருக்கிறோம்? இடுக்கமான வழியில சபையில சொல்லிட்டு போனாரு. அதான் சொல்லி இருக்குது. இளைய மகன் வந்து அப்பா சொன்ன உடனே நான் போறேன்ப்பா, நான் செய்யறேன்ப்பா, நீ சொன்னதை நான் செய்துட்டு வரேன்ப்பா சொன்னதுதான் இடுக்கமான வழியில சபையில சொல்றது. வெளியே போன பிறகு நம்முடைய கிரியை எப்படி இருக்குது? விசாலமான வழியை தேடுதா, இடுக்கமான வழியை தேடுதா? ஆண்டவர் கிளியரா ஒண்ணு இல்ல. இன்னைக்கு 7 காரியங்களை குறித்து நான் சொல்ல போறேன், ரிமைண்ட் பண்றேன். இத சொன்னவர் இடுக்கமான வழி விசாலமான வழின்னு சொன்னவர், நீங்க கல்லின் மேல வீடு கட்டினீங்கன்னா அது நிலைத்து இருக்கும். காற்று வந்தாலும் மழை வந்தாலும் நிலைத்து நிற்கும். மண்ணின் மேல கட்டினீங்கன்னா காற்று மழை வரும்பொழுது அது இடிந்து விழும் என்று சொன்னார். எப்படி கட்டுறீங்க நீங்க? கல்லின் மேல வீடு கட்டுறீங்களா அல்லது மணலின் மேல்? மணலின் மேல் கட்டுறதுக்கு எந்த பாடம் வேண்டாம், மேல போய் மேல கட்டி விட்டுட்டா போதும், அது ஒரு ஷோவா நின்றுட்டு. ஆனா கல்ல கட்டணும்னா குண்டு தோண்டி அஸ்திவாரம் ஸ்ட்ராங்கா போட வேண்டியது. அதனால எப்போ அது வெளிப்படும்? காத்து வராத வரைக்கும் அது வெளிப்படாது. காத்து வந்த உடனே என்ன ஆயிரும்? அதனுடைய குட்டு வெளியே வந்துடும். எப்படி போறவாங்க கதை சொன்ன பிள்ளைங்களுக்கு, அந்த ஓக் ட்ரீ ஸ்ட்ராங்கா வளர்ந்து இருந்தது. ஆனா அந்த ரீடோ அசைந்து அசைந்து இருந்தது. ஆனா அந்த காற்று வந்த உடனே அந்த ஓக் ட்ரீ 2ஆ உடைஞ்சு போனதுன்னு பார்த்தோம். அப்போ சோதனைகள் வரும்பொழுதுதான் நமக்கு கற்பாறையில கட்டி இருக்கிறோமா மணல்ல கட்டி இருக்குமான்னு வெளிப்படுது. நம்முடைய வாழ்க்கையை யோசித்து பார்ப்போம். சோதனைகள் வந்த உடனே நம்முடைய ரியாக்ஷன் எப்படி இருக்குது? அடுத்தபடியாக இயேசு கிறிஸ்து சொன்னார், புத்தியுள்ள ஸ்திரீகள் புத்தி இல்லாத ஸ்திரீகள். சபையில கேட்கும் பொழுது நான் புத்தியுள்ள ஸ்திரீன்னு நம்ம சொல்லலாம். ஆனா வெளியே போன பிறகு புத்தியுள்ளவங்களா இருக்கிறோமா புத்தி இல்லாதவங்களா இருக்கிறோமா? அது எப்படி வெளிப்பட்டது? மணவாளன் வரும்பொழுது அவர்கள்ட்ட என்ன இல்லை? விளக்குல என்ன இல்லை, தீ எரியாதபடி இருந்தது. அப்பதான் ஓடுனாங்க வாக்குறதுக்கு. ஆனா மணவாளன் அதுக்கு முந்தைய என்ன செய்தாரு? கூட்டிட்டாரு. அதோட விடல ஆண்டவர் கோதுமை மணிகளை குறித்தும் பதர்களை குறித்தும் பேசினார். சபையில இருக்கும் பொழுது நான் கோதுமை மணி போல இருக்கிறேன். ஆனா வெளியே போன பிறகு கோதுமை மணி இருக்குதா பதர் இருக்குதா? நம்ம பதர் என்ன ஆயிரும்? இயேசு கிறிஸ்து சொன்னாரு, நான் வந்து I am bringing a fan. ஃபேனை கோதுமையும் பதர் இருக்கும் பொழுது வீசினா என்ன ஆகும்? கோதுமை அங்கதான் இருக்கும், பதர் என்ன ஆயிரும்? பறந்துடும். அந்த பதரை எடுத்து என்ன செய்வாங்க? சுட்ட எரிச்சிருவாங்க.
அதனால தேவன் 2 வழிகளை நமக்கு எப்பவும் ஆயத்தப்படுத்தி இருக்கிறார். எதுக்கு? நம்முடைய லைஃப்ல எக்ஸாமின் பண்றதுக்கு. இப்பவே தெரியும் நமக்கு நம்ம கோதுமையா அல்லது பதறான்னு இருதயத்துக்குள்ள தெரியும். வாயினால கோதுமைன்னு சொல்லிட்டு இருந்தோம்னா மணவாளன் வரும் பொழுது அது வெளிப்பட போகுது. அதோட விடல, ஒரு மீன் பிடிக்கிற கதையை ஆண்டவர் சொன்னார். அவன் பிடிக்கும் பொழுது நல்ல மீனும் ஆகாத மீனும் எல்லாத்த வலையில வந்துட்டுது. ஆனா அவன் பிடிச்சிட்டு கரையில வந்து என்ன செய்யலாம்? ஆகாத மீன்களை தூக்கி எரிஞ்சிட்டான். அப்போ 2 வழிகள். எந்த வழியை நம்ம தெரிந்து கொண்டோம்? 2 மகன்ல எந்த மகனுடைய கிரியை செய்து கொண்டிருக்கிறோம்? ஆண்டவர் கேட்ட உடனே ஆமா சாமி நான் செய்யறேன், கேட்ட உடனே நானே ஹல்லேலூயா. ஆனா வேலை செய்ய வேண்டிய நேரம் வரும் பொழுது அவன் போகல, இளைய மகன். ஆனா மூத்த மகன் நான் போக மாட்டேன்னு சொன்னான். ஆனா அந்த வேலை வந்த பொழுது அவன் மறந்துருக்கிறான். அப்பாவின் சுத்தத்தை செய்யறதுக்கு அவன் உடனடியாக போனான் என்று பார்க்கிறோம். இன்னும் இதோட விடல, ஆண்டவர் செம்மறி ஆடுகளையும் வெள்ளாடுகளையும் கொடுத்து சொன்னார். வலது பக்கத்தில் இருக்கிற செம்மறி ஆடுகளை சொன்னாரு, நான் தாகமா இருந்தேன், எனக்கு தண்ணீர் கொடுத்தீங்க. நான் பசியா இருந்தேன், எனக்கு ஆகாரம் தந்தீங்க. நான் வியாதியா இருந்தேன், என்ன விசாரிக்க வந்தீங்க. நான் சிறையில இருந்தேன், என்ன வந்து நீங்க பார்க்க வந்தீங்க. அவங்க கேட்டாங்க, எப்போ? ஆண்டவரே நாங்க வரவே இல்லையே. சரி, அவங்களுக்கு தெரியல. They did not do it by intention. They did not see அங்க கர்த்தர் இருக்கிறார் என்பதை. அவங்க இருதயத்துல தேவனுடைய வசனத்தினால் நடத்தப்பட்டதுனால இப்படிப்பட்டவங்களை கண்ட உடனே மனம் இறங்கினாங்க. ஆனா இடது பக்கத்துல வெள்ளாடுகள் பார்த்து சொன்னாரு, சபிக்கப்பட்டவர்களே, நான் பசியா இருந்தேன், நீங்க எனக்கு ஆகாரம் தரல. உடனே அவங்க கேட்கிறாங்க, எப்ப நாங்க பார்த்தோம்? நீங்க இயேசுவா வந்திருந்தீங்கன்னா நாங்க என்ன பிரியாணி தந்துருவோமே. சொன்னாரு, இந்த சிறியரில் ஒருவனுக்கு நீங்கள் கொடுக்காதது எனக்கு கொடுக்கல. அப்போ இந்த 2 வழிகளை ஆண்டவர் நம்ம முன்னால வச்சு சபையில பிரசங்கிச்சுட்டே இருக்கிறார். நம்ம எந்த வழியை உபயோகித்துக் கொள்கிறோம்? வாசிங்க யோவான் 6வது அதிகாரம் 5வது வசனம். எல்லோரும் தேவனாலே போதிக்கப்பட்டிருப்பார்கள். இங்க வந்து யாரையும் விடல ஆண்டவர். உலகத்தில் இருக்கிறவங்களுக்கும் போதனை கிடைக்குது. For some way God is going to preach to everybody. எல்லோரும் தேவனாலே போதிக்கப்பட்டிருப்பார்கள் என்று தீர்க்கதரிசியின் ஆகமத்தில் எழுதியிருக்கிறதே. ஆகையால் பிதாவினிடத்தில் கேட்டு கற்றுக்கொள்ளுகிறவன் எவனோ எவனும் என்னிடத்தில் வருகிறான். எல்லோருக்கும் பிரசங்கிக்கப்படுகிறது. ஆனா பிதா சொல்லுகிறதை கேட்டு கற்றுக்கொண்டு என்னிடத்தில் வருகிறவன் தேவனுடைய சித்தத்தை செய்கிறவனா இருக்கிறான். அப்போ இன்னைக்கு வந்து நம்ம யாரையும் நினைக்கிறதா கர்த்தருடைய வசனம் போகலன்னு சொல்லி எவ்வளவு மீன்ஸ் தான் ஆண்டவர் வசனத்தை சொல்லி கொண்டிருக்கிறார். ஒருவேளை நம்ம இங்க சர்ச்சில் வந்து அதிகமா கேட்கிறோம். ஆனா ஒரு வருடத்திலாவது எந்த ஒரு வருடத்திலேயாவது சத்தியத்தை ஆண்டவர் ஒவ்வொருவருக்கும் வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார். ஆனால் நம்ம மூத்த மகனை போல இருக்கிறோமா, இளைய மகனை போல இருக்கிறோமா? ஒரு காரியத்தை கேட்ட உடனே ஆமா இது நல்லாதான் இருக்குது, நம்ம செய்வோம். அதாவது முள்ளு விதையில விழுந்து அது என்னது இம்மீடியட்டா வளர்ந்துன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனா வளர்ந்து என்ன செய்யற? கனி கொடுக்கிறது. கற்பாறையில விழுந்தது என்ன செய்தது? உடனே வளர்ந்ததுன்னு சொல்லியிருக்கு. சந்தோஷமா ஏற்றுக்கொண்டாங்க. ஆனா வெளியே போன உடனே வேதத்தின் வசனத்தின் மூலமாக வந்த பிரச்சனையினால அது கருகி போச்சுன்னு சொல்லிட்டு. அப்போ கிறிஸ்தவர்களுக்கு ஆண்டவர் போதனை கொடுத்துட்டே இருக்கிறார். 2 உதாரணங்களை சொல்லி. ஆனா இவைகளை கேட்டு நம்ம நம்முடைய மூளையை மந்தமாக்கிடக்கூடாது. ஆண்டவர் சந்தோஷப்படுத்துறது தானே. அவர் கேட்ட உடனே ஆமான்னு சொல்லணும். அவர் நீங்க எல்லாம் நல்ல பிள்ளையா நடப்பீங்களா? ஆமா. பிள்ளைகள்கிட்ட கேட்டாச்சுன்னா நீ உண்மை சொல்லுவியா? ஆமா. நீ கீழ்ப்படுதலோடு இருப்பியா? ஆமா. மகனே நான் வெளியே போறேன், வீட்டை விட்டு வெளியே போக கூடாது, போக மாட்டேன். அப்பா போன உடனே அடுத்த வெளியே போயிடுது. ஆனா இன்னொரு பிள்ளை சொல்லுது, நான் போவேன்ப்பா, வெளியே போவேன். ஆனா அப்பா போன உடனே யோசிக்குது, அப்பாவுக்கு நம்ம கீழ்படிக்கணும்,
படிச்சிருங்க. ஏதாவது கேட்ட உடனே அதாவது எனக்கு இந்த லக்வன் மினிஸ்ட்ரியில நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் உண்டு. அங்க வருஷத்துக்கு ஒரு தடவை சில மிஷினரிஸ் வருவாங்க. நாங்க வாரந்தோறும் போய் ஊழியம் செய்வோம். இது வருஷத்துக்கு ஒரு வருவாங்க. வரும்போது நிறைய சாப்பாடு, அவங்களுக்கு அன்னைக்கு உள்ள சாப்பாடு எல்லாம் எடுத்துட்டு வந்து ஒரு கூட்டத்தை கூட்டி அவங்களுக்கு கொஞ்சம் பைசாவும் கொடுக்கறது. அப்போ அன்னைக்கு நிறைய ஆளுகள் வரும். வந்த உடனே இவங்க பிரேயர் தொடங்கின உடனே கேட்பாங்க, எத்தனை பேர் நீங்க இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டீங்க? எல்லாரும் கை கொடுப்பாங்க. உடனே டக் 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 எடுத்துருவாங்க. முடிஞ்ச உடனே நல்ல சாப்பாடு. அதுக்கப்புறம் ஒரு வருஷத்துக்கு அங்க வரவே மாட்டாங்க. ஆனா உண்மையாக வர்றவங்க வந்து கேள்வி கேட்பாங்க, எதிர்த்து நிற்பாங்க. ஆனா தேவன் சொல்லுகிறத கேட்கணும்னு கேட்கறதுனால அவங்களுக்கு கேள்வி வரும். இப்படி சொல்றீங்களா, இதை செய்ய முடியுமா? எதனால கேட்கறாங்க? அவங்க எதனால நிக்கிறாங்க? இதை செய்யணும்ன்ற அந்த எண்ணம் உள்ளத்துக்குள்ள வர்றதுனால என்னால செய்ய முடியாதுன்னு உணர்வு வந்த உடனே கேள்வி கேட்கறாங்க. ஆனா இது என்னது? ஏற்கனவே இந்த முடிவு பண்ணியாச்சு, ஒண்ணு கேட்கண்டா. கேட்பியா? ஆமா கேட்பேன். ஏன்னா இருதயத்துல கேள்வியே இல்லை. கேள்வியினால விசுவாசம் வரும். விசுவாசம் தேவனுடைய வசனத்திலிருந்து வரும். சிலர் வந்து ஈஸி கோயிங், என்னதான் கேளுங்க, ஓகே, வெளியே போகணும்னு அப்படியே போயிடும், ஓகே. அதனால ரோமர் 10வது அதிகாரம் 17 இருந்து 20 வரை வாசிங்க. விசுவாசம் கேள்வியினாலே வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே வரும். இப்படி அவர்கள் பலவில்லையா என்று கேட்கிறேன். கேள்விப்பட்டார்கள், அவைகளின் சத்தம் அவைகளின் சத்தம் பூமி எங்கும், அவைகளின் வசனங்கள் பூச்சக்கரத்து கடைசி வரைக்கும் செல்லுகிறது. ஹல்லேலூயா. அவர்கள் என்ன சொல்லுகிறார்கள்? கேள்விப்படவில்லையா? கேள்விப்பட்டார்கள். கேள்விப்படாதவங்க யாரும் இல்லை. வசனம் எல்லாருக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனா இந்த வசனம் பூச்சக்கரத்து முடிவு மட்டும் செல்லுகிறது. அதனால நீங்க வந்து கவலைப்படலாம், அவங்களுக்கு வசனம் கிடைச்சா இவங்களுக்கு வசனம் கிடைச்சான்னு சொல்லி. இஸ்ரவேலர் அதை அறியவில்லையா என்று கேட்கிறேன். அறிந்தார்கள். முதலாவது மோசே, எனக்கு ஜனங்கள் அல்லாதவர்களை கொண்டு நான் உங்களுக்கு எரிச்சல் உண்டாக்குவேன், புத்தியினும் உள்ள ஜனங்களாலே உங்களுக்கு கோபம் ஊட்டுவேன் என்றார். ஹல்லேலூயா. இது டியூட்டரானமில சொன்னது. என்னன்னா இஸ்ரவேல் ஜனங்கள் அழைக்கப்பட்ட ஜனங்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் அழைக்கப்பட்ட ஜனங்கள், அவங்களுக்கு வசனம் கொடுத்திருது. ஆனா அவங்க இளைய குமாரன் போல நாங்க கேட்போம், சொல்லுவோம், எல்லாம் தேவாலயத்துல வந்து சொல்லிட்டு வெளியே போன பிறகு தங்களுடைய இச்சைகளின்படி நடந்ததுனால அவர்களை கோபப்படுத்தும்படி தேவன் அந்நிய ஜாதி ஜனங்களை தெரிந்து கொண்டார். இது உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். சபையை ஆண்டவர் எதுக்கு உண்டாக்குனார்னா அவர் இஸ்ரவேல் ஜனங்கள் தான் முதலா தெரிந்து கொண்டார். ஆனா அவர்கள் கீழ்ப்படியாக போனதுனால அவர்களை கோபப்படுத்தும்படி தேவன் சபையை உண்டாக்கினார். அதாங்க சொல்லப்பட்டிருக்கிறது. இப்போ சபைக்கு அந்த நிலைமை வந்துட்டு, அவர்கள் கீழ்ப்படியாததுனால ஆண்டவர் சபையை உண்டு பண்ணாரு. இப்ப சபைக்குள்ளேயும் அதே நிலைமை தான். மூத்த குமாரனுடைய நிலைமையில இருக்கிறோமா, இளைய குமாரனுடைய நிலைமையில இருக்கிறோமா? 20வது வசனம், அல்லாமலும் ஏசாயா என்னை தேடாதவர்களாலே கண்டறியப்பட்டேன், என்னை விசாரித்து கேளாதவர்களுக்கு வெளியிறங்கமானேன் என்று தைரியம் போட்டு சொல்லுகிறார். அப்போ சபையில வந்து அவர் தேடவே இல்லை புறஜாதிகளை. ஆனா புறஜாதியார் விசுவாசத்தினால அவரை ஏற்றுக்கொண்டாங்க. அதனால அவர் சபையை உருவார். அந்த சபையில இப்ப தேவன் நின்று கேட்கிறார், மகனே நீ எந்த மகனுடைய ஸ்தானத்தில் இருக்கிறார்? வசனங்களை கேட்டுக்கொண்டு அதன்படி செய்கிறவனா இருக்கிறியா, அல்லது வசனங்களை கேட்டுக்கொண்டு சந்தோஷமா ரொம்ப நல்லா இருக்குது, இது எனக்கு ரொம்ப நல்லா இருக்குது கேட்கறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதன்படி செய்யாதபடி இருக்கிறியா? தேவனாலதான் என்னை கேட்கிறார். அதனாலதான் சபையை தெரிந்து கொண்டு சபைக்கு அவர் போதித்துக் கொண்டிருக்கிறார். அவருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படியா. ஏன்னா ஒரு நாள் அவர் திரும்ப வரப்போகிறார். வரும் பொழுது வாயினால பேசின காரியங்களை அவர் கேட்கிறது இல்லை. நம்முடைய வாழ்க்கையில
கிரியைகள்ல நாம் என்ன செய்தோம் என்று அவர் கிரியைகளினாலே ரட்சிப்பவர் அல்ல, அவர் நம்முடைய கிரியைகளின்படி நமக்கு ரிவார்டு கொடுக்கிறதுக்காக வருகிறார். அதனால அவர் வரும்பொழுது நம்ம வெட்கத்தோட அவரை சந்திக்காதபடி, ஆண்டவரே நானும் என்ன கொண்டு கான்ட்ரிபியூட் பண்ண முடியாது. அந்த 5 தாலந்து வாங்கினவன் இன்னொரு 5 தாலந்த சம்பாதித்தான். அப்போ நானும் ஆண்டவரே எனக்கு கொடுக்கப்பட்ட பலத்துல உண்மை கொடுத்து நான் பேசினேன். ஆண்டவரே அவர் கூப்பிட்டு என்ன சொன்னாரு, நீங்கள் போய் சகல ஜாதிக்கும் சுவிசேஷத்தை அறிவித்து பிதா குமாரன் பரிசுத்தாவியின் நாமத்தினாலே ஞானம் கொடுத்து நான் கற்பித்த மற்றவைகளை எல்லாம் அவர்களுக்கு போதியுங்கள். அப்போ இதுல எல்லாத்தையும் ஆண்டவர் செய்ய சொல்லல. அவர் சொன்னார், சிலர் என்ன செய்தாங்க, விதைய போட்டாங்க, சிலர் என்ன செய்தாங்க, தண்ணியை ஊத்துனாங்க, ஆனால் தேவன் விளைய செய்தார். அப்ப நமக்கு 2 ரோல் தான், விதைய போடுறது அல்லது தண்ணி ஊற்றுறது. யாராவது விதை போட்டுட்டு போயிருந்தாங்கன்னா அதுல என்ன செய்யணும், தண்ணி ஊற்றணும். அதுக்கு ஃபேவரபிளா பேசணும். ஆமா அவங்க சொன்னது சரிதான் அப்படின்னு சொல்லி, ஓ அப்படி இல்லை, அவங்களா போட்டாங்க நானும் இன்னொரு விதையை போடுறேன்னு சொல்லிட்டு 2 விதை போடு. பவுல் தெளிவா சொல்லுகிறார், ஒருவன் விதையை போட்டா அந்த இடத்துல நான் திரும்ப போடுறதுக்கு வரல. அந்த இடத்துல என்ன தேவை, தண்ணி தேவை. அல்லேலூயா. அதனால இந்த நேரத்துல நம்ம யோசிக்கணும், தேவனுக்கு சித்தமா செய்யறதுக்கு, அவருடைய ராஜ்யத்தை கட்டி எழுப்புறதுக்கு நம்ம ஏதாவது செய்யணுமா? பெரிய காரியம் வேண்டாம், பிரசங்கிக்க வேண்டாம். ஒரு கூட்டத்துக்கு போனோம், என்னுடைய சகோதரன் நிற்கிறான், அவனுக்கு போறதுக்கு வசதி இல்லை, 10 மைல் தள்ளி இருக்குது. நடக்கிற காரியத்தை சொல்றேன். என் வீட்டு பக்கத்துல ஒரு கார்பெண்டர் இருந்தாரு. அப்போ ஹிந்து, நான் அவர்கிட்ட சுவிசேஷம் சொல்றதுனால ஒரு நாள் சண்டே காலையில ஆயிட்டாரு சர்ச்சுக்கு வர்றது, மனைவியை கூட்டிக்கிட்டு சர்ச்சுக்கு வர்றது. There are 2 ways. I could have given money to him to go to the church. எங்க சர்ச்சு 7 மைல் தள்ளி இருக்குது. அதர்வைஸ் நாங்க போற கார்ல கொஞ்சம் எக்ஸ்கியூஸ் பண்ணி ஏற்றிக்கலாம். ஆனா சிலருக்கு தங்களுடைய கம்ஃபர்ட்டை விடுறதுக்கு இஷ்டம் இல்லை. கார்ல வந்து வரலாம், அவங்கள பஸ்ல ஏற்றி விட்டுருக்கு. ஆனா நம்ம பஸ்ல ஏற்றி விட்டோம்னா அவர் வருவாரா வரலையா? ஏன்னா புது விசுவாசி வழியில ஒரு ஃப்ரெண்டை கண்டுட்டாங்கன்னா வேற எங்கேயாவது பிசாசு கூட்டு போயிடுவோம். அப்ப the safest way is என்னுடைய கம்ஃபர்டபுளா நான் குறைச்சி கொஞ்சம் நெருங்கி இருந்தேன். கார்ல நெருங்கி ஊர்ல கவலை கிடையாது, இங்கதான் ஒருவேளை போலீஸ் பிடிப்பானா. ஊர்ல நீங்க 10 பேரே ஏற்றிக்கிறாங்க. உடனே ஒரு ஆள் நம்ம வீட்டுல ஒரு ஆள் சொல்லுவோம், நீங்க ரொம்ப ஆளே ஏற்றினீங்கன்னா கார் கீழே வெயிட், it's not good for the car. See, so many excuses we can bring. நீங்க ரொம்ப லோடு ஏறினீங்கன்னா எலிவேட்டர் போகாது. என்றாது அது கர்த்தர் பார்த்து விடுவாரு. Hallelujah. We have to take that risk. இதான் வாழ்க்கையில நம்ம செய்யக்கூடிய சின்ன சின்ன காரியங்கள். கர்த்தர் ஈஸியா தரமாட்டார் ஊழியத்தின் வழிய. மோசே ஆண்டவர் கூப்பிட்டார் ஊழியத்துக்கு, எல்லா வாசலையும் திறந்து கொடுத்தாரா? 40 வருஷம். அதுக்கு முன்னால ஏரோது உடனே விட்டானா? ஏரோது என்ன சொன்னா? விட மாட்டேன். ஆண்டவர் ஒரு அதிசயத்தை செய்தாரு, அதை பார்த்துட்டு ஒரு அழிவை கொண்டு வந்தாரு. ஃப்ராக் எல்லா இடமும் வந்துட்டு, அந்த ஃப்ராக் வந்த உடனே விடுறேன்னு சொன்னா, ஃப்ராக் போன உடனே என்ன நான் விட மாட்டேன்னு சொன்னா. அப்போ மோசே வழியில பாடுகள் தான் ஆண்டவர் தான் அடிச்சாரு. எதனால அந்த பாடுகள்? ஆண்டவர் பார்க்கிறாரு இவங்களுடைய மனம் என்ன செய்யுது. தேவனுக்காக ஏதாவது செய்யறதுக்கு தங்களை சாக்ரிஃபைஸ் பண்றாங்களா, அல்லது எல்லாம் வசதியா ரோஜாப்பூ போல பெட் ஆஃப் ரோசஸ் இருந்துன்னா தேவனுக்கு நாங்க ஊழியம் செய்வோம் அப்படின்னா பூரா உலகமே அவருக்கு பின்னால வருங்க. கேட்டதெல்லாம் கொடுக்குறாருன்னு சொல்லியாச்சுன்னா யார் பின்னால வர மாட்டேன். There is nobody who will be saying no. அங்க போயாச்சுன்னா கேட்கறதெல்லாம் கிடைக்குன்னா எல்லாரும் அங்க லைன்ல நிற்போம்.
காலையில் நாங்கள் வரும்பொழுது அங்கே ஒரு செவன்த் டே அட்வென்டிஸ்ட் சர்ச் இருக்குது. அங்கே சாட்டர்டே சர்வீஸ், சண்டே வந்து போறது கொடுக்கிறது. காலையில் வரும்போது பெரிய லைன். இப்போ வரும்பொழுது நாங்கள் வரும்போது பார்க்கலாம், இந்த லைன்ல நிக்கிறவங்கள நடந்து வர்றவங்க இல்ல, கார்ல வந்து காரை தள்ளி விட்டுட்டு அங்க போய் நிற்பாங்க வாங்குறதுக்கு. That's what the world is. கொடுக்காங்கன்னு சொல்லியாச்சுன்னா உலகம் போய் பின்னாலும் போயிடும். இயேசு கிறிஸ்து 5 ரொட்டியும் 2 மீனையும் கொண்டு சாப்பாடு போட்டாச்சுன்னா அங்க 5000 கூட்டம் இருக்குது. ஆனா 5000 பேர் ரட்சிக்கப்பட்டாங்களா? தேவன் இந்த 2 பிள்ளைகள அந்த பிள்ளை தன்னுடைய சித்தத்தை செய்தத விரும்புகிறார். இப்போ சபையை எப்படி தெரிந்து கொண்டார்னு பார்க்க போறோம். தீத்து 2வது அதிகாரம் 14வது வசனம். 14-15 தீத்துவின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 14-15. தீத்துவின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 14-15. நான் வாசிக்கிறேன், எடுத்துட்டீங்களா? அவர் நம்மை சகல அக்கிரமங்களில் நின்று மீட்டுக் கொண்டு தமக்குரிய சொந்த ஜனங்களாகவும் நற்கிரியைகளை செய்ய பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாகவும் நம்மை சுத்திகரிக்கும்படி நமக்காக நம்மை நாமே ஒப்பு கொடுத்தார். அவர் எதுக்காக ஒப்பு கொடுத்தார்? இயேசு எனக்காக மரித்தார்னு சொல்லுகிறோம். நம்ம இயேசு என்னுடைய பாவங்களை மன்னித்தார் அப்படின்னு சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம். ஆனா இங்க என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? அவர் நம்மை சகல அக்கிரமங்களில் மீட்டுக் கொண்டு தமக்குரிய சொந்த ஜனங்களாக, முதலாவது ஃபர்ஸ்ட் திங் இஸ் அவருடைய ஜனங்களா நம்ம மாறணும். 2வது நற்கிரியைகளை செய்ய பக்தி வைராக்கியம் உள்ளவர். பக்தி வைராக்கியம் சொல்லியாச்சுன்னா, நான் சொன்னேன்ல, நம்ம கார்ல போறோம், 5 பேர் இருக்கிறோம், 2 பேர் வர முடியாம இருக்கிறாங்க, அவங்கள ஏற்றலாமா ஏற்றக்கூடாது? பக்தி வைராக்கியம்னு அதான். பரவாயில்ல, காரு என்ன டேமேஜ் ஆனாலும் சரி போடுவாங்க, அவங்க தப்பி போகக்கூடாது. அவங்க வேற வழிகள் இருக்குன்னா அந்த ஆத்மா களைஞ்சு போகிற சான்ஸ் இருக்குது. இதான் பக்தி வைராக்கியம். பக்தி வைராக்கியம் இல்லைன்னா எனக்கு கார் மோசமாயி போகும், அவங்கள வர சொல்லுங்க, நீங்க 10 ரூபா கொடுத்து எப்படியாவது வர சொல்லுங்க. அப்படி இல்லை, எப்படியாவது கொண்டு அவங்கள சபையில சேர்க்கணும், கர்த்தருக்குள்ள நடத்தணும். அவங்க பக்தி வைராக்கியத்துல வளர்றதுக்கு நம்ம என்ன உதவி செய்ய முடியுமோ, கோஆபரேஷன். Because they are looking at you as a model. அதான் அவர் சொல்லுகிறார், பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாகவும் நம்மை சுத்திகரிக்கும்படி நமக்காக தம்மை தான். அவரை சுத்திகரிக்கிறதுக்கு இல்லை, யாரை சுத்திகரிக்கிறதுக்கு? நம்மை நம்ம சுத்திகரிக்கப்படுகிறோமா? Are we sanctified? நம்ம சுத்திகரிக்க செய்தார். இவைகளை நீ பேசி, 15வது வசனத்தை வாசிங்க. இவைகளை நீ பேசி போதித்து சகல அதிகாரத்தோடு கடிந்து கொள், ஒருவருடைய அசட்டை பண்ண இடம் கொடு. அப்போ தேவனுடைய வசனத்தை பேசிக் கொள்ளுகிறது அவங்கள பூ போட்டு தாலாட்டு பாடுகிறதுக்கு இல்லை. பூ போட்டு தாலாட்டு பாடுகிறதுனாலதான் சபைகள்ல பெரிய கூட்டம் வருது. எப்படி? அதாவது எங்களுக்கு சந்தோஷமா பேசுவாரு, நீங்க யாரும் நரகத்துக்கு போக மாட்டீங்க, எல்லாரையும் தேவன் நேசிக்கிறார், எல்லாரையும் பரலோகத்துக்கு கொண்டு போயிருவாருன்னு சொல்லியாச்சுன்னா ஜனங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இங்க என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? இவைகளை நீ பேசி போதித்து சகல அதிகாரத்தோடு கடிந்து கொள், ஒருவரும் உன்னை அசட்டை பண்ண இடம் கொடுப்பாரு. தேவன் தெரிந்து கொண்டது அந்த இளைய மகனை போல. நீ எப்படியாவது கிரியை செய்யணும் மகனே, நீ என்ன பேசுறாலும் பரவாயில்ல, முடியாதுன்னு சொன்னியா, நான் இப்போ போக மாட்டேன் அப்படின்னு சொன்னியா, ஆனா தேவனுடைய காரியத்தை செய்யறதுக்கு நேரம் வரும்பொழுது ஒன்றை ஒப்பு கொடுத்தியா, ஆண்டவர் தான் பாக்குறாரு. நான் எல்லாம் ஓகேன்னு சொல்லிட்டு நீ ஓகே சொல்லிட்டு வீட்டிலேயே இருந்தீங்கன்னா ஆண்டவர் அந்த நாள்ல கேள்வி கேட்க போறார். அதனால இந்த நேரத்துல தேவனுக்காக நம்ம எந்த வழியில இருக்கிறோம் என்பதை இது பண்ணுவோம். அடுத்தபடியாக இயேசு கிறிஸ்து மூத்த சகோதரர், அதனால் இப்போ அவருடைய பிள்ளைகள் என்று நம்ம பார்த்தோம். ஆனா உண்மையா
உண்மையான பிள்ளை யார்? 2 பிள்ளை தான். ஆனா உண்மையான பிள்ளை யாரு? அந்த மூத்த பிள்ளை பார்த்தோம். அதுக்குள்ள காரியத்தை பார்ப்போம். எபிரேயரின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 10-15 வரை. எபிரேயர் 2வது அதிகாரம் 10-15. ஏனென்றால் தமக்காகவும் தம்மாலையும் சகலத்தையும் உண்டாக்கினவர் அநேக பிள்ளைகளை மகிமையின் கொண்டு வந்து சேர்க்கையில் அவர்களுடைய இரட்சிப்பின் அதிபதியை உபத்திரவங்களினாலே பூரணப்படுத்துகிறது அவருக்கு கேட்டதாய் இருந்தது. எப்படி எனில் பரிசுத்தம் செய்யப்படுகிறவர்களுமாகிய யாவரும் ஒருவராலே உண்டாயிருக்கிறார்கள். இது நிமித்தம் அவர்களை சகோதரர் என்று சொல்ல அவர் வெட்கப்படாமல் உம்முடைய நாமத்தை என் சகோதரருக்கு அறிவித்து சபை நடுவில் உம்மை துதித்து பாடுவேன் என்றும் நான் அவரிடத்தில் நம்பிக்கையாக இருப்பேன் என்றும் இதோ நானும் தேவன் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும் என்று சொல்லி இருக்கிறார். அல்லேலூயா. ஆதலால் பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாயிருக்க அவரும் அவர்களைப் போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும்படிக்கும் ஜீவகாலம் எல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்துக்குள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணும்படிக்கும் அப்படியானார். அப்போ he has done a whole work. பரிசுத்தம் ஆக்குகிறவரும் பரிசுத்தம் ஆக்கப்பட்டவர்களும் சகோதரர்களாகி பிதாவினுடைய பிள்ளைகளாகும். சும்மா ஒன்றும் பிதாவினுடைய பிள்ளைகளாக முடியாது. பரிசுத்தம் ஆக்குகிறவராகிய இயேசு கிறிஸ்து பரிசுத்தம் ஆக்கப்பட்டவர்களாகிய நம்மை சகோதரர்களாக்கி பிதாவினுடைய பிள்ளைகளாக மாற்றினார். அவருடைய பிள்ளை யாரு? இயேசு கிறிஸ்து ஒருவர் தான். He is only qualified. அவரை தவிர வேற யாருக்கும் அந்த குவாலிஃபிகேஷன் இல்லை. எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையை இழந்து போனோம்னு சொல்லி இருக்குது. ஆனா இயேசு கிறிஸ்து என்ன சொன்னாரு? பரிசுத்தம் ஆக்குகிறவர்கள் பரிசுத்தம் ஆக்கப்பட்டவர்களை சகோதரர்களாக்கி பிதாவினுடைய புத்திரராய் மாற்றி இருக்கிறார். அதனாலதான் we have the right to be called Abba Father. அதனாலதான் மகனே என்று கூப்பிட்டு சொல்லுகிறார், மகனே என்னுடைய வேலைக்கு போ அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா ஒரு மகன் என்ன செய்கிறார்? ஓகே 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 சொல்லிட்டு வீட்டிலே உட்கார்ந்து இருக்கிறான். வீட்டை விட்டு ஊழியத்துக்கு போக சொல்லியாச்சுன்னா இல்ல எனக்கு அதர் ஒர்க்ஸ் ஆர் என்னுடைய வேலைகள் எனக்கு முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அவனுடைய கிரியைகளை செய்யறானே ஒழிய பிதாவினுடைய விருப்பத்தை செய்யறதுக்கு விருப்பம் இல்லை. அவன் என்ன செய்யறான்றது இம்மெட்டீரியல். பட் he is not doing. யாருடைய திராட்சை தோட்டத்துக்கு போனோம்? அவன் பிதாவினுடைய திராட்சை தோட்டத்துக்கு போனோம். இவன் வேற எங்கேயா திராட்சை தோட்டத்துக்கு போனான்னா ஏதாவது பிரயோஜனம்டா? he must have gone somewhere else. டிவியில பிஸியா இருந்திருப்பான் அல்லது இன்னொரு வேலை செய்யறதுல பிஸியா இருந்திருப்பான். பட் பிதாவினுடைய சித்தத்தை செய்யறதுக்கு அவன் ஒப்பு கொடுக்கல. ஆனா அவர் மகனா எப்படி ஆக்கினாரு? இயேசு கிறிஸ்துவை நமக்காக அனுப்பி அடிக்கப்பட்டு நம்முடைய பாவங்களை அவர் சுமந்து நம்ம குமாரனாகி வச்சிருக்கிறாரு. ஆனா குமாரனுக்கோ பிதாவினுடைய வேலை செய்யறதுக்கு விருப்பம் இல்லை. அல்லேலூயா. 2 பேதுரு 1:10 வாசிங்க. இது நம்ம போன வாரம் பார்த்தோம் அழைப்பை குறித்து. ஒவ்வொருவருக்கும் ஒரு அழைப்பு உண்டு. 2 பேதுரு 1:10. ஆகையால் சகோதரரே, உங்கள் அழைப்பையும் தெரிந்து கொள்வதையும் உறுதியாக்கும்படி ஜாக்கிரதையாயிருங்கள். இவைகளை செய்தால் நீங்கள் ஒரு காலம் இடறி போவதில்லை. அப்ப 2 காரியங்கள் சொல்லப்பட்டிருக்குது. அழைப்பையும் தெரிந்து கொள்வதில்லையும். உங்களுக்கு ஊழியம் இல்லைன்னு நினைச்சுக்கிட்டு ஒரு நாள் இருக்காதுங்க. உங்களுக்கு என்று தேவன் ஒரு அழைப்பை வைத்திருக்கிறார். அவருடைய ராஜ்யத்தை கட்டுவதற்கு உங்களுக்குள்ள ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி வைத்திருக்கிறார். அதை நீங்க செய்யறீங்களா? அது எதுன்னு நான் சொல்ல முடியாது. நீங்க ஒவ்வொருத்தரும் கேட்டுக்கிற வேண்டியதுதான். அவர் உங்களுடைய வாழ்க்கையில பேசிக்கிட்டே இருப்பார். நீங்க அதை செய்யறீங்களா அல்லது அந்த இளைய குமாரனை போல சரி சரின்னு சொல்லிக்கிட்டு
அதை செய்யாதபடி போஸ்ட்போன் பண்ணிட்டு இருக்கீங்களா? இங்க சொல்லப்பட்டிருக்கிறது, அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் உறுதியாக்கும்படி ஜாக்கிரதையா இருக்க. ஜாக்கிரதைன்னா என்ன? Be careful. Hallelujah. It's like a warning. ஒருத்தருக்கும் அழைப்பு இல்லாமல் யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவ சொந்த ரட்சகரான்னு சொன்னீங்களோ, you got a calling to build up the kingdom of God. அதாவது சேர் எடுத்து போடுறதா இருக்கலாம், அல்லது மைக்க செட் பண்ணுறதா இருக்கலாம், ஸ்டேஜுக்கு பின்னால இருந்து ஜெபிக்கிறதா இருக்கலாம், வீட்டில இருந்து ஜெபிக்கிறதா இருக்கலாம். You have to do something which will build up. தண்ணி ஊத்துகிற வேலைன்னு சொல்லியாச்சுன்னா it covers everything. சீடுன்னு சொல்லும் பொழுது it specifically சுவிசேஷத்தை அறிவிக்கிறது. ஆனா தண்ணி ஊத்துகிறதுன்னு சொல்லியாச்சுன்னா அது வளர்றதுக்காக அநேக காரியங்கள், உரத்தை போடலாம். There are so many things. So what is your calling? உங்க அழைப்பு என்ன? அழைப்பு இல்லைன்னு சொன்னீங்கன்னா you have no work with the Father. குமாரனுக்கு அவர் வேலை வச்சிருக்கிறார். எதனாலனா அவர்கிட்ட என்ன இருக்குது? திராட்சை தோட்டம் இருக்குது. What is the திராட்சை தோட்டம்? Kingdom of God. அவருடைய தோட்டம். இந்த உலகத்துல அவர் அவருடைய ராஜ்யத்தை கட்டுவதற்காக, அந்த ராஜ்யத்தின் வேலைகளுக்காக அழைத்திருக்கிறார். அதுல what is your responsibility? You have to find out. உங்களுக்கு தெரியலன்னா கர்த்தருடைய சமூகத்துல ஜெபிங்க. உங்களுக்கு எப்படி தோன்றுகிறது? அழைப்பு இருக்குதா இல்லையா? அழைப்பு இல்லாத யாராவது இருக்கீங்களா? அவர் மகனை கூப்பிட்டு ஒரு மகனே வேலை செய்ய சொன்னாரு, 2 பேர்ட்டையும் சொன்னார்ல, ஒரே வேலை தான் சொன்னாரு. என்ன சொன்னாரு? என் தோட்டத்துல போய் நீ வேலை செய். வேலையை மாத்தி மாத்தியா சொன்னாரு? இல்ல, தோட்டத்துல போய் அநேக வேலைகள் இருக்கும், ஏதாவது ஒரு வேலையை he has to do that. So it's the same calling, same work, same field, but you have to find out what is your responsibility. அங்க போய் நல்ல ஒரு கூலான இடத்துல போய் படுத்து தூங்குறதுக்கு சொல்லுங்க. அதான் ஏவாள் செய்தார். கூலான இந்த நேரத்துல ஆண்டவர் செய்யக்கூடாதுன்னு சொன்ன இடத்துல அங்க போய் நின்றுட்டு அவர் நீ சாப்பிடக்கூடாதுன்னு சொன்ன மரத்தை போய் பார்த்துக்கிட்டு அப்படியே ஊழியத்தை செய்வீங்கன்னா சாஸ்வதிச்சு போடுவோம். கூலான இடத்துல போய் தூங்கிட்டு இருக்க சொல்லல. கர்த்தருடைய அந்த தோட்டம் வளர்றதுக்கு நான் என்ன செய்யணும்? ரெஸ்பான்சிபிலிட்டி. முதல் மகன் மாயக்காரன் அல்ல. ஃபர்ஸ்ட் மகன் வந்து மாயக்காரன். he is not a hypocrite. ஆனா முரட்டாட்டம் உள்ளவன், stubborn. சில people வந்து they are stubborn. ஒரு கேள்வி கேட்டாச்சுன்னா, ஊழியத்துக்கு பற்றி சொல்லியாச்சுன்னா கேள்வி கேட்பாங்க. இதை யார் இப்படி செய்யணும், இது யார் இருக்கணும், இது வேண்டாம். பட் they will be there to support at the end. கேள்வி கேட்கறாங்கன்னு சொல்லிட்டு கொடுக்காதவங்களா இருக்க மாட்டாங்க. சிலர் வந்து என்ன செய்வாங்கன்னா கேட்ட உடனே ஓகே I shall do it, I shall do it. அது I shall தான் இருக்கும். ஒரு நாளும் I do it ன்னு வராது. I shall in the futureல தான் இருக்கும். நான் வருவேன் ஒரு நாள். எப்போ வருவீங்க? நாளைக்கு மீட்டிங் இருக்கு இல்ல, வருவேன் நான், என்ன ஒரு நாள் வருவேன். அந்த நாள் வரவே செய்யாது. அதனால முதல் மகன் மாயக்காரன் அல்ல, ஆனா முரட்டாட்டம் உடையவன். மனம் திரும்புகிறான், பிதாவின் சித்தத்தை செய்யலாம். மனம் திரும்புகிற மனம் தான் தேவன் விரும்புகிறார். அப்பா நான் இவ்வளவு நாளும் பேஸ் பண்ணிட்டேன், நான் இப்போ என்ன ஒப்பு கொடுக்கிறேன். இந்த நாளையில இருந்து எதையாவது செய்யுது. ஒண்ணு இல்லைன்னா 2 பேர் கூட சேர்ந்து நான் ஜெபிப்பேன் ஆண்டவரே உம்முடைய ஊழியத்துக்காக. It's not a big thing. God expects you to give some time with another person to spend time for the kingdom of God. வேற எங்கேயும் போகலாம். உங்களுக்கு தெரிஞ்ச ஏதாவது ஒரு பிலீவரை கூப்பிட்டு, நான் சொன்னேங்க நேற்றுக்கு ரஷ்யாவில் மிடில் ஈஸ்ட்ல ஒரு சிஸ்டர் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டாங்க. தனக்கு ஃபெலோஷிப்புக்கு ஒரு ஆள் வேணும்னு ஜெபிக்கிறாங்க. So start praying something. That itself is doing something for the kingdom of God. You are moving the hand of God by praying. ஆண்டவரே எனக்கு கூட உதவி செய்யும், நான் ஏதாவது ஊழியம் செய்யணும். ப்ரே பண்ணீங்கன்னா God is going to open. எத்தனை பேர் ஆண்டவர் வச்சிருக்கிறார் ஊழியம் செய்யறதுக்கு? உங்களை சேர்த்து விடுவார்.
But you have to have a desire to ask God. அதாங்க சொல்லியிருக்கேன். ரெண்டாம் மகன் மாயக்காரன். He is a hypocrite. He is already determined. He is not going to do it. So he has no problem to say yes. சொல்லுவாங்க இந்த முட்டை போடுற கோழிக்கு தான் என்ன தெரியும்? அது உடனே என்ன செய்யும்? சத்தம் போடும். முட்டை போட்ட உடனே அது என்ன செய்யும் தெரியுமா? அமைதியாட்டா இருக்கும். முட்டை போட்ட உடனே சத்தம் போடும். அது சத்தம் போட்ட உடனே வீட்டில் உள்ளவங்களுக்கு தெரியும் முட்டை போட்டு ஓடி போவாங்க. வேற யாரும் எழுதிடுவாங்க. முட்டை போடாத கோழிக்கு கவலையே கிடையாது. சரி, நரகத்துக்கு போகிற வழி நல்ல வார்த்தைகளினால வருது. அந்த இளைய மகன் என்ன சொன்னா? நல்ல வார்த்தை. அவர் எங்க போயிட்டு இருக்கிறாரு? ஞாபகம் வச்சுக்கோங்க, கர்த்தருடைய சித்தத்தை செய்யாதபடி வார்த்தைகளினால் அவரை சந்தோஷப்படுத்துறதுன்னா அது நரகத்துக்கு. நல்ல வார்த்தைகளை மட்டும் தேவனை பிரியப்படுத்தாது, நல்ல கிரியைகளும் செய்யணும். நான் தேவனை ஆராதிப்பது நல்லது,